நீங்க இத்தனை நாட்கள் இழந்தது போல சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் தோன்றும். அது உறவாக இருக்கலாம், இல்லைன்னா பணமாக இருக்கலாம், நகைகளாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது அனைத்தையும் இன்னும் சில நாட்கள்ல புதிய வடிவில் உங்களுக்கு திரும்ப வரும். அது எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயம் அது அனைத்தும் உங்களுக்கு பிடித்தது போல நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஆனா நீங்க தொலைத்ததை விட அது மிக பெரிய அளவுல உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வகையில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இந்த ஒரு நேரத்தில் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்களே, உங்களுடைய பொறுமை இப்போது பரிசாக மாறக்கூடிய காலம் ஆரம்பித்து விட்டது. எனவே உங்களுடைய பொறுமையை நீங்க இன்னும் பாதுகாத்து கொண்டே இருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது நிச்சயமாக நடைபெறும். இன்று விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு உள்ளுக்குள் மாற்றம் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். வெளியில சத்தம் இருக்காது. ஆனா வாழ்க்கை மெதுவாக உங்களுக்கான திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும். ஆனா அது உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த ஒரு நாள்ல மற்ற நாட்களை விட நீங்க செல்கின்ற பாதையும் நீங்க செய்கின்ற வேலையும் உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு காலையில உங்களுடைய கண்களை விழிக்கும் பொழுது சற்று கனமான ஒரு மனநிலை உங்களுக்கு தோன்றும். அந்த மனநிலைக்கு காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது. நீண்ட நாட்களா மனதிற்குள் அடக்கி வைத்த விஷயங்கள் இன்னும் எவ்வளவு காலம் என்ற கேள்வியானது மாறி மாறி உங்க உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்க படுக்கையறையில கூட எழுந்து உட்கார மாட்டீங்க. அதுக்குள்ளேயே சில சிந்தனைகள் உங்களுக்குள்ள ஓட தொடங்கும். அதுவும் முக்கியமா நம்முடைய எதிர்காலத்தை பற்றியான சிந்தனைகள் முக்கியமாக உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீண்ட நாட்கள மனதிற்குள் அடக்கி வைத்த விஷயங்களை அந்த ஒரு விஷயங்களை அவங்க நடத்தியே ஆகணும். இல்லைன்னா யாராவது ஒருவர் உங்கள் மீது தவறுகளை கூறியிருப்பாங்க. யாராவது ஒருவர் நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு உங்களை பத்தி மற்றவங்ககிட்ட கூறியிருப்பாங்க. ஆனா அது உண்மையா இருக்காது. உங்களுக்கு அந்த ஒரு செய்தி உங்க காதுக்கு வந்திருக்கும். ஆனா அது நீங்க கேட்கவா வேண்டாமா, கேட்டா அது தவறாய் போயிருமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இத்தனை நாட்கள் வரை நீங்க கேட்காமயே இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு செய்தியானது உங்களை உள்ளுக்குள்ள போட்டு ஏதாவது ஒரு சித்திரவதைப்படுத்தி கொண்டே இருக்கும். எப்படி அவன் நம்ம இப்படி தப்பா கூறலாம், நம்ம அப்படி செய்யாமலே அவன் ஏன் நம்மளை இப்படி செய்யலாம், இப்படி மத்தவங்ககிட்ட கூறலாம், அப்போ நான் அப்படி பண்ணிட்டேன்னு அர்த்தமாயிருமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க அதை கேட்கவா வேண்டாமா, அவங்களோட சண்டை போடவா வேண்டாமா அப்படின்னு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும். ஆனா இன்று அந்த விஷயம் தெளிவாக உங்களுக்கு ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வரும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க எது செய்தாலும் யோசித்து செய்யுங்க. சண்டை போடுவதாக இருந்தாலும் சரி, கேள்வி கேட்பதாக இருந்தாலும் சரி, நீங்க செல்கின்ற விஷயங்கள்ல ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த ஒரு விஷயத்த நீங்க முடிவிடுங்க. இல்ல அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தால தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக மாறும். எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு முடிவுகளின் நாளாக நிச்சயமாக இருக்காது. ஆனா மாற்றங்களை தொடக்குவதற்கான ஒரு நாளாக, தொடங்கும் நாளாக இந்த ஒரு நாளானது நிச்சயமே அமையும். எனவே முடிந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்துல நீங்க கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு காலை நேரத்தை பொறுத்தளவுக்கு மனம் அமைதியின்றி இருக்கும். எதையாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நீங்க யோசிப்பீங்க. ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தாது. குறிப்பா உங்களை காயப்படுத்திய ஒருவர் நம்பிக்கையை உடைத்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வானது உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு நேரத்துல ஓடிக்கொண்டே இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு மனதிற்கு வரும். மனதிற்கு தேவையில்லாத பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல ஏற்படுத்தும். ஆனா இதற்கு பின்னாடி ஒரு ரகசியமானது நிச்சயம் இருக்கிறது. இன்று பழைய கர்ம கணக்குகள் மெதுவாக முடிவடைகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதனால தான் பழைய பிரச்சனைகளாகவும் பழைய நினைவுகளும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. எனவே இதனை படைத்து நீங்க எந்த விதமான ஒரு சிந்தனையிலும் ஈடுபட வேண்டாம். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய பழைய கர்ம கணக்கு அனைத்தும் முடிவடையக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். காலை நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு கண்ணாடி டம்ளர்ல நீர் எடுத்துக்கோங்க. நீர் எடுத்துக்கொண்டு அதை பார்த்து கொண்டு உங்களுடைய மனதிற்குள் இதை நீங்க சொல்லுங்க. என்னை கட்டி போட்ட அனைத்திலும் இருந்து இன்று நான் விடுபடுகிறேன் அப்படிங்கிறத அந்த கண்ணாடி பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை பார்த்து நீங்க கூறணும். கூறிட்டு அந்த ஒரு தண்ணீரை குடிங்க. நிச்சயமா உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் நிச்சயமாக கரைக்கப்படும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு நீர்ல இருக்கிறது. எனவே தவறாம இந்த ஒரு நாளை நீங்களும் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இன்றைய நாள்ல உங்களுடைய வேலை விஷயத்துல பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். உழைப்பு கணக்கு உங்களுக்கு எடுக்கப்படும். நீங்க நினைப்பதை விட மேலதிகாரிகள் உங்கள் மீது நம்பிக்கையானது அதிகமாகவே இந்த ஒரு நாள்ல வச்சிருப்பாங்க. ஆனா அதனுடைய சோதனை ஒரே ஒரு தவறு கூட பெரியதாக காட்டப்படலாம். அதனால இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். மற்றவங்களின் பேச்சை கேட்டு எந்த விதமான முடிவுகளிலும் நீங்க எடுத்து விட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு அவசர முடிவுகளை நீங்க தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. பதற்றமான வார்த்தைகளை யாரிடமும் நீங்க பேச வேண்டாம். ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாலும் அதை தைரியமா பேசுங்க. அது தவறாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, முடிந்த அளவுக்கு அந்த ஒரு வார்த்தையை நீங்க
தைரியமா பேசுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அப்படி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா வருகின்ற பிப்ரவரி மாதத்துல உங்களால காண முடியும். பணம், செலவு, வரவு இதுல பொறுத்தளவுக்கு பண விஷயங்கள்ல எதிர்பாராத செலவு உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிச்சயமா ஏற்படும். மருத்துவம், குடும்பம் சார்ந்த மருத்துவத்திலையும் குடும்பத்திலையும் சார்ந்த பிரச்சனைகள், செலவுகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கனவுக்கு வரலாம். ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. பண விஷயத்துல இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது வேறு ஏதாவது ஒரு ரூபத்தின் மூலம் நிச்சயமா ஒரு தீர்வானது கிடைக்கும். இன்றைய செலவு உங்களுக்கு என்ன அப்படின்னா, வருகின்ற நாட்கள்ல நிம்மதியாக உங்களால தூங்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவு வைக்கும். அப்படிப்பட்ட செலவு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமா ஏற்படும். நீங்க பண்ற செலவை பார்த்து நீங்களும் உங்களுடைய துணைவியோ பண்ற அந்த ஒரு செலவை பார்த்து நீங்க இரவு நேரத்துல தூக்கம் வராம கூட தவிப்பீங்க. அந்த அளவுக்கு அது பெரிய மனவேதனையை நிச்சயமா ஏற்படுத்தும். பழைய பணம் வருவதற்கான ஒரு சிக்னலானது இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். இதனால பழைய பணங்கள் அது ₹1 இருந்தாலும் சரி, ₹1,00,00,000 இருந்தாலும் சரி, நிச்சயமாக பழைய பணங்கள் அனைத்தும் உங்களை தேடி இந்த ஒரு நாள்ல வரும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு மறைத்து வைத்த உண்மை வெளியில் வரக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய நம்பிக்கையானது இந்த ஒரு நாள்ல சோதிக்கப்படும். உண்மை பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய உறவானது தப்பும். சந்தேகம் காட்டினீங்கன்னா உங்களுடைய உறவு இதோட முடிந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு உண்மையாக இருங்க. உண்மையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய காதலை உங்களால காப்பாற்ற முடியும். நீங்க உண்மையை தவறி பொய் கூறிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அது பெரிய அளவுல ஒரு பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையில் துணையின் மனசு இன்று மென்மையாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். நீங்க கொஞ்சம் அதிகமா கவனம் காட்ட வேண்டும். உங்களுடைய மனைவியின் மீது கொஞ்சம் நீங்க அதிகமா கவனம் காட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய இருவரின் வாழ்க்கையிலும் இன்று ஏகபோகமான சந்தோஷங்கள் நிகழக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இன்று ஒரு சிறிய அன்பான செயல் கூட உங்களுடைய நீண்ட நாள் உறவை நிச்சயமா காப்பாற்றும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க அன்புடன், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய துணைவியுடனோ துணைவனுடனோ அன்புடன் இருங்கள். நிச்சயமாக இந்த ஒரு நாள்ல விருச்சிகம் ராசி அன்பர்கள் மனது விட்டு பேசி உங்களுடைய உறவானது இன்னும் நீண்ட நாள்களுக்கு வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். மாலை நேரத்துல தனிமையானது உங்களுக்கு தேவைப்படும். அமைதியான இடத்தை நீங்க ரொம்பவும் விரும்புவீங்க. இதை பத்தி எந்த விதமான தவறுமே கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய மனசுக்குள்ளேயும் அவ்வளவு கவலைகள் இருக்கும். இதை நீங்க மற்றவங்ககிட்ட போய் புலம்புனீங்க அப்படின்னா உங்களை ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு இந்த ஒரு நேரத்துல தனிமையா இருக்கணும். ஏன் முடிஞ்சா கண்ணீர் விட்டு அழுது கூட செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா தோன்றும். இன்று உங்களுடைய உள்மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாள்ல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், மாலை நேரத்துல ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி நீங்க வழிபடுங்க. நிச்சயமா உங்களுக்கு பெரிய அளவுல மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் அனைத்தும் நிச்சயமாக மாறிவிடும். இந்த ஒரு நாள்ல பெரிய மாற்றமா உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா இதுதான் உங்களுடைய புதிய வாழ்க்கையின் பாதையாக முதல் அடியாக கூட நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நடக்கிறது அனைத்தும் உங்களுடைய நன்மைக்கே அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். தூங்குவதற்கு முன்பாக யாரையும் நீங்க குறை சொல்லாம தூங்க முயற்சி செய்யுங்க. அப்படி தூங்காவதற்கு முன்னாடி யாரையும் குறை சொல்லாம நீங்க தூங்க முயற்சி செய்தால் மட்டுமே இனி வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க யாரையும் குறை சொல்லாதீங்க. முடிந்த அளவுக்கு உங்களை நீங்களே குறை சொல்லிக் கொள்வது மிகவும் நல்லது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.